ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூன் 23 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து விஜயும் காவேரி வந்து சும்மா பேசிட்டு இருக்கும்போது தாத்தா கால் பண்றாரு. இப்ப தாத்தா கால் பண்ணோடனே விஜய் கேக்குறாரு, என்ன தாத்தா என்ன ஆச்சு, போலீஸ் எதுவும் வந்தாங்களா அப்படின்னு. ஏன்னா தாத்தா போன் எடுத்தோடனே பதட்டமா நீ எங்கப்பா இருக்க, சேஃபா இருக்கியா அப்படின்னு தான் கேக்குறாரு. அப்புறமா விஜய் கிட்ட வந்து தாத்தா வந்து ஆமாப்பா போலீஸ் வந்தாங்க, இந்த மாதிரி எல்லாமே இது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ வெண்ணிலா மாடியில இருந்து கீழே குதிச்சப்போ நீயும் பக்கத்துல இருந்தங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு விஜய் சொல்றாரு. அது எப்படி கொடுக்க முடியும், நான் எங்க இருந்தேன். உடனே தாத்தா வந்து இந்த மாதிரி போலீஸ்காரங்களும் இவங்க சொன்ன கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப விஜய் வந்து நானே ஸ்டேஷன்ல போய் நடந்ததுன்னா சொல்லிடவா அப்படின்னு கேட்கும்போது, வேணாப்பா வக்கீல் கிட்ட கேட்டேன், இன்னும் 2 நாளைக்கு நீ வந்து கொஞ்சம் அமைதியாரு, அந்த பொண்ணு கண் விழிச்சிட்டானா பிரச்சனை இல்லை, இல்ல பசுபதி தான் இதெல்லாம் பண்ணிட்டா அப்படிங்கிறதுக்கு நமக்கு எதனாச்சும் ஆதாரம் கிடைச்சா கூட பரவாயில்ல, நீயா போய் மாட்டினா அது பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு வக்கீல் சொல்றாரு. அதனால ஒரு 2 நாள் நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி தாத்தா பேசிட்டு போனை வச்சிடறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, குமரன் வந்து அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து ஒரு ஹோட்டல்ல உட்கார வச்சு சாப்பிட வச்சு அவங்க அம்மாவுக்கு அட்வைஸ் பண்றாரு. இந்த மாதிரி அது வந்து நம்ம மாமா வீடுலாமா, அவங்கள நம்ம தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அவங்க அம்மாவை பேசி சம்மதிக்க வைக்கிறாரு. அப்புறம் அவங்க அம்மா வந்து இனிமே நான் அவங்க வந்து எதுவும் பேசல சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க காவேரி வந்து வீட்டுல தனியா இருக்கிறாங்க. இப்ப கங்கா வந்து காவேரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்னடி எப்படி இருக்க, உடம்பு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அப்புறமா அத்தை உன்னை வந்து ஒரு வாட்டி கூட பார்க்கவே விட மாட்டேங்குது. இல்லக்கா இந்த நேரத்துல நீ பாதுகாப்பா இருக்கணும்ல, நீ உடம்பு பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி காவேரி போன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே இந்த பசுபதி தாண்டி எல்லாத்துக்கும் காரணம், அவங்க சும்மாவே விடக்கூடாதுன்னே இப்ப காவேரி அப்படி எமோஷனலா பேசுறாங்க. ஆமாக்கா எனக்கு மட்டும் சரியாகட்டும், நான் வெளியில வந்தப்பறம் அந்த பசுபதியை பாரு என்ன பண்றேன்னு என்னென்ன பண்ணி வச்சிருக்கானே, நம்மளால விஜயும் பாவம்க்கா அவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னோடனே ஆமாடி மாமா கூட அததான் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தாரு. அப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது விஜய் வந்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இப்போ காவேரி கிட்ட வந்து கங்கா கேக்குறாங்க, உனக்கு எதுவும் வேணுமா, மாமா வெளியில போயிருக்கிறாரு வாங்கிட்டு வர சொல்லவானோடனே இப்ப காவேரி வந்து மைண்ட் வாய்ஸ்லயே பேசுறாங்க, என் மாமா தான் என் பக்கத்துல இருக்கிறாரு, எனக்கு என்ன வேணாலும் அவர் வாங்கி தருவாரு அப்படின்னோடனே அப்புறமா ஒன்னும் இல்லக்கா எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னோடனே சரின்னு உடம்பு பாத்துக்க சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இப்போ விஜய் என்ன சொல்றாருன்னா, ஏமா எதுக்கு நீ இவ்வளவு கோவப்படுற, நீ வந்து குழந்தைய மட்டும் பாத்துக்கோ, நான் இருக்கேன்ல, அந்த பசுபதி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னோடனே அம்மா உங்க அக்கா என்ன சொன்னாங்கன்னொடனே இந்த மாமா வெளியில போயிருக்கிறாங்களா, எதுனாச்சும் வாங்கிட்டு வரணுமான்னு கேட்டாங்க. அதான் உன் மாமா பக்கத்துல இருக்கிறேன்ல, சொல்ல வேண்டியதானே, நம்ம கோது தானே அப்படின்னோடனே இல்ல அவளுக்கு நிறைய விஷயத்தினா மனசுல வச்சுக்க தெரியாது, அப்படியே போய் அம்மா கிட்ட போய் சொல்லிடுவா, எப்ப நேரம் வேணுதோ அப்ப நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னோடனே சரி இரு உனக்கு பால் காய்ச்சிட்டாருன்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாரு. இப்ப காவேரி வந்து யூடியூப்ல வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ பாக்குறாங்க. அம்மன் போட்டப்போ குழந்தை பிறந்து இறந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்தோன்னே ஏங்கி இல்ல என் குழந்தைக்கு எதுவும் ஆகாது, என் குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. இப்ப விஜய் ஓடி வந்து என்னன்னு கேட்கும்போது அதை வந்து காவேரி சொல்லி அழுறாங்க. இப்ப விஜய் எப்படி சமாதானப்படுத்துன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கிறாரு. அதோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் ப்ரொமோஷன். விஜய் வெளியில நிக்கிறாரு. சாந்தி பார்த்துட்டு யாரு அப்படின்னோடனே விஜய் உள்ள ஓடி போய் காவேரி கிட்ட வந்து சொன்னோடனே காவேரி ஐயோ அப்படின்னு தலையில கை வைக்கிறாங்க. அதுக்குள்ள சாரதாவை கூட்டிட்டு சாந்தி வர்றாங்க. அதோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.